அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே இந்த சைன் காஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா என்ன, செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா என்ன, தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா என்ன, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்தா என்ன, அதனுடைய ரேஷியோஸ் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான இது ஃபுல்லாமே 11th கான்செப்டா கொண்டு போகலாம். ஆனா 11th கான்செப்ட் தான். ஆனா நமக்கு 4th சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது இருக்கும். அதனால கவனிக்கலாம், லைட்டா கவனிக்கலாம். ரொம்ப ஒண்ணு ஒரி பண்ண வேணாம், வாங்க போலாம். ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் அதே கான்செப்ட் தான். ஆனா கொஞ்சம் சம்மெல்லாம் அதுல இருந்தே வரும், பார்க்கலாமா? இப்ப நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது 11th-டா. 11th இருந்தாலுமே நமக்கு 12th ரொம்ப அவசியமான ஒன்னாதான் இருக்கும். அதனால கவனிங்க, சும்மா இருக்கட்டும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதிக்கலாம். நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 3,-4 அப்படின்ற ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தை அந்த புள்ளி வழியா செல்லுதுன்னா ஆறு முக்கோணவியல் சார்போட மதிப்புகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிளஸும் மைனஸும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? பிளஸ்னா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் மேம். பிளஸ் மைனஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்காது. மைனஸ் பிளஸ்னா தான் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். பிளஸ் மைனஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சதை அப்படியே ரெக்கலைட் பண்றோம். தேர்டு குவாட்ரண்ட்ல மைனஸ் கமா மைனஸ். சரியா? ஓகே மேம். ஓகே, இப்ப நம்ம 3,-4 அப்படின்ற அந்த புள்ளி இங்கதான் இருக்கும். 3,-4 அப்படின்ற புள்ளி இங்க இருக்கும். நமக்கு ஆறு கண்டுபிடிக்கணும். ஆறு என்ன அப்படின்னு சொன்னா, பித்தகரஸ் தேற்றத்துப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y². ஓகேவா? எக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா 3² + -4² இது ஈக்குவல் டு, இது எவ்வளவுப்பா? 9. இது எவ்வளோ? 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன? 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன? 5. சரியா? 3 - 4 r நமக்கு 5. இது x, இது y. நமக்கு சைனோட ஃபார்முலா என்னன்னா sin θ = y/r. என்ன வரும்? y/r. y என்ன? -4. r என்ன? 5. cos θ = x/r. ஃபார்முலா சொல்லுங்க. 3/5. tan θ என்ன தெரியுமா? y/x. ஏன்னா நமக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் பை அட்ஜசன் அப்படின்னு படிச்சிருக்கோம். y என்ன? -4. x என்ன? 3. இதே மாதிரி கொசிகன் தீட்டா சொல்லணும். கொசிகன் தீட்டா r/y -5/4. சீக்கன் தீட்டா r/x 5/3. 5/3. அடுத்து காட் தீட்டா. காட் தீட்டா என்னன்னா x/y. ஸோ -3/4. இது புரிஞ்சுச்சா? சரி, நமக்கு
பித்தாகரஸ் ட்ரிப்ளட்னு ஒண்ணு இருக்கு. பித்தாகரஸ் ட்ரிப்ளட். இந்த ட்ரிப்ளட் வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இது நீங்க கண்டுபிடிக்க அவசியம் இல்லை, டக்குன்னு நீங்க செஞ்சிடலாம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 3, 4, 5. இது ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளட். இந்த பெரிய நம்பர் என்னன்னா ஹைபாட்டெனிஸ், கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. மிக பெரிய பக்கம். பித்தாகரஸ் தேற்றத்துல இங்க பாருங்க, இதுதான் வந்து நம்மளுடைய செங்கோண முக்கோணம். இந்த 90 டிகிரி இருக்கு பாத்தீங்களா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு பேரு தான் ஹைபாட்டெனிஸ், கர்ணம். இப்ப ஏதாவது இங்க ஒரு தீட்டா இருந்துச்சுன்னா இந்த தீட்டாக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பக்கம் தான் எதிர்பக்கம். இப்ப சப்போஸ் தீட்டா இங்க இருந்துச்சுன்னா இது எதிர்பக்கம், வேற ஒரு சைடு என்னது அப்புறம் அடுத்துள்ள பக்கம். சொல்றது புரியுதா? இப்படி கூட நம்ம ட்ரையாங்கிள பார்க்கலாம். இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பக்கம் என்ன? ஹைபாட்டெனிஸ். ஹைபாட்டெனிஸ். இப்ப சப்போஸ் இங்க தீட்டா இருந்தா எது ஆப்போசிட்? இது. எது அட்ஜசன்ட்? இது. சரியாப்பா? இப்ப பித்தாகரஸ் ட்ரிப்ளட் கொஞ்சம் இது சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. 3, 4, 5. 3 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6. 4 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8. 5 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10. இதுவும் வந்து பித்தாகரஸ் ட்ரிப்ளட் தான். இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லுங்க. 3 3s are 9. 4 3s are 12. 5 3s are 15. 15. இன்னொரு பித்தாகரஸ் ட்ரிப்ளட் இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்குன்னா √2. அதுவும் பித்தாகரஸ் ட்ரிப்ளட் தான். 7 24 25. இதுவும் ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளட் தான். 5 12 13. இதுவும் பித்தாகரஸ் ட்ரிப்ளட் தான். 8 15 17. இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். 9 40 41. இப்படி சில பித்தாகரஸ் ட்ரிப்ளட் இருக்கும். நாங்க இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருந்தோம், மெமரைஸ் பண்ணி எந்தெந்த கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கலெக்ட் பண்ணதுலதான் இதெல்லாமே நான் பண்ணேன். இது இருந்தனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய கணக்கு வர்றப்ப அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு பித்தாகரஸ் தேற்றம் வச்சு இந்த சம்ஸ் எல்லாம் வர்றப்ப ரொம்ப லெகுவா முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு இன்னொரு சம் நான் காட்டுறேன் பாருங்க. sin θ ஈக்குவல் டு 3/5. இப்ப நமக்கு என்ன இருக்கும்? sin θன்னா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். அப்ப அதர் சைடு என்னப்பா? பித்தாகரஸ் ட்ரிப்ளட் படி எதுப்பா? ட்ரிப்ளட்னா என்னன்னு தெரியுமா? ட்வின்ஸ்னா என்னப்பா? ட்வின்ஸ்னா என்ன? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே பிரசவத்துல பிறக்கிற 2 குழந்தை. சரியா? ட்வின்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லாமே இருப்பாங்கப்பா. ஒரு கரு இரட்டையர், இருகரு இரட்டையர்லாம் இருப்பாங்க. சரி, இந்த ட்ரிப்ளட் அப்படின்னு சொல்றது ஒரே பிரசவத்துல 3 பேர், ஒரே பிரசவத்துல 3 பேர் இருப்பாங்கப்பா, பிறந்துருவாங்க. அதுதான் ஒரே பிரசவத்துல 3 குழந்தைங்க தான் ட்ரிப்ளட். அது மாதிரி இந்த 3 4 5 அத நான் சொல்றேன். இப்ப நம்ம இது வந்து 2ஆம் கால் பகுதியில இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட. என்ன குவாட்ரண்ட்ல இருக்கா?
மீதி இருக்கிற 5 ரேஷியோவை கண்டுபிடிங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். ஞாபகம் இருக்கா? சரி. ஆல்னா எல்லாருக்குமே ப்ளஸ். ஸ்டூடெண்ட்னா யார் யார் ப்ளஸ் சொல்லுங்க. சைனும் கொசிக்கனும் ப்ளஸ். டேக்குக்கு என்னென்ன ப்ளஸ்? டேனும் காட்டும் ப்ளஸ். கவனிக்கிறீங்களா? சென்டம்க்கு காசும் சீக்கனும் ப்ளஸ். கவனிக்கிறீங்களா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கோம். அப்ப சைனுக்கு எழுதிட்டோம். காசு என்ன வரும் சொல்லுப்பா. இதுல ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். அதுதான் ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ். இப்போ அட்ஜசன் என்ன? அட்ஜசன் என்ன? மேம் 4. 4. 4/5. சரியா? ஓகே மேம். tan தீட்டா என்ன வரும்? 3/4. tan தீட்டாக்கு ரேஷியோ என்ன? sin தீட்டா பை cos தீட்டா. sin தீட்டா பை இது நிறைய தடவை நம்ம போட்டிருக்கோம். ஆமா, sin தீட்டா பை cos தீட்டா நிறைய தடவை போட்டிருந்தாலுமே உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு இது கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஓகே மேம். அடுத்து என்னது? எந்த ரேஷியோ பண்ணணும்? சைன் கொடுத்துருந்தாங்க, காசும் டேனும் பண்ணிட்டேன். மீதி என்ன பண்ணணும்? மேம் சைன். சைன் பண்ணிட்டோம், கொடுத்துருந்தாங்க. மேம் கொசிக்கன். கொசிக்கன் பண்ணுங்க. 1/sin. இப்போ 5/3 பார்த்தா தெரியுதாப்பா? எஸ் மேம். 5/3. நம்ம எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோம்? மேம் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் பிளஸ்? மேம் டேனும் காட்டும். கவனிச்சு பாருங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் பிளஸ்? சைன் கொசிக்கன். சைனும் கொசிக்கனும் பிளஸ். அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க பிளஸ் போடணுமே தவிர மித்த யார் வந்தாலும் மைனஸை போட்டு விட்டு வரணும். மைனஸ் இங்க போட்டுறணும், ஞாபகமா போடணும். கொஞ்ச தடவை அதை யோசித்தும் பார்க்கணும் நம்ம. ஓகேவா? அடுத்து ஓகே மேம். ஓகே, இப்ப நம்ம சீக்கன் போடலாம். சீக்கன் யாரோட ரெசிப்ரோக்கல்? காசோட ரெசிப்ரோக்கல். 1/cos தான் என்ன? சீக்கன். ஸோ -5/4. ஓகேவா? அடுத்து காட்டு. காட்டு வந்து எதோட ரெசிப்ரோக்கல்? டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ -4/3. இந்த சம் புரிஞ்சுச்சா? இந்த சம் புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப சைன் ஆஃப் -45 இதை நம்ம பார்க்கலாம். இது சைன் என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? ஆட் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு f of -x is equal to -f of x. ஸோ நமக்கு சைன் ஆஃப் -45 டிகிரியை வந்து -sin 45ன்னு மாத்திக்கலாம். நீங்க சொல்லுங்க, sin 45க்கு என்ன வேல்யூன்னு சொல்லுங்க. sin 45க்கு வேல்யூ சொல்லுங்க. (1/√2). sin 45க்கு என்ன வேல்யூ?
1/√2. √2. அடுத்து காசுக்கு நான் இப்ப காசு கேக்குறேன். காசு பாருங்க. காசு என்ன ஃபங்க்ஷன்? காசு என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சிக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல. ஸோ காஸ் 45 என்ன? 1/√2. இந்த ரெண்டுமே சேம் வேல்யூ தான். sin 45க்கும் காஸ் 45க்கும் 1/√2 தான் வேல்யூ. சரியா? சரி, ஓகே மேம். ஓகே. காட் -45. இப்போ காட்டுக்கு சொல்லுங்க. காட் என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் காட் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் காட் 45 என்ன? யாரோட ரெசிப்ரோக்கல்? டேனோட ரெசிப்ரோக்கல். tan 45 என்ன? tan 45 1. என்ன? 1. அதனால -1ன்னு வருது. ஈஸியா இருக்கா? ஓகே. இதே மாதிரி நம்ம ஒரு அட்டவணை செய்யணும். இந்த அட்டவணையை நீங்க செய்யறதுக்கு தயாராகணும். ரொம்ப ஈஸியானதுதான். நம்ம ஏற்கனவே படிச்சது தான். ஓகேவா? இப்ப நீங்க சில சம்ஸை நான் சொல்ல நீங்க செய்யுங்க. ஏன்னா நிறைய மறந்துட்டீங்க. இந்த ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டர் வந்து நிறைய இடத்துல பயன்படுது. இப்ப பாருங்க, sin 180 டிகிரி இது மேம் sin ஆஃப் 90 + 60 எப்படி எழுதலாம்? அல்லது sin ஆஃப் 180 மைனஸ் எவ்வளோ? 30. ஓகேவா? ரெண்டு வேலையுமே நம்ம செய்யலாம். வாங்க. sin ஆஃப் 90 + 60 எந்த குவாட்ரண்ட்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்னென்ன இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்ல 180 மைனஸ் தீட்டா. 270 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டா. 360 + தீட்டா 90 + தீட்டா. எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோம் இப்ப? அப்பனா மேம் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். கரெக்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். வாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் பிளஸ்? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கோம் நம்ம. செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் பிளஸ்? மேம் சைனும் கொசிக்கணும். சைனும் கொசிக்கணும். மிஸ்ஸுக்கு ரெட்டை போட்டா என்ன சொல்லுவாங்க? மேம் அதே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அதே சொல்லுவாங்க. ஆனா ஒத்தச்சடை போட்டா என்ன செய்வாங்க? மேம் திட்டுவாங்க. கோவம் வந்துடும். அதனால கோ ஃபங்க்ஷன் வரும். சரியா? ஓகே. இப்ப நம்ம ஒத்தச்சடையில தான் இருக்கோம். மிஸ்ஸு கோவம் வந்துருச்சு. இப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனு தான் இருக்கு. அதனால பிளஸ் போட்டுட்டேன். இப்போ ஒத்த 90 இருக்கு. 1 மடங்கு 90 இருக்கு. 1ன்றது ஆட் ஃபங்க்ஷன். ஒத்தச்சடைன்னு அர்த்தம். கோவம் வந்துருச்சு. ஸோ கோ ஃபங்க்ஷன். ஸோ 60 டிகிரி. காஸ் 60 என்ன? காஸ் 60ன்றது சைன் 30. காஸ் 60ன்றது என்ன? சைன் 30. சைன் 30 என்ன? 1/2. நீங்க ஒண்ணு மட்டும் படிக்கணும்ப்பா. ஒரே ஒரு விஷயம் படிச்சு. தீட்டா 0, 30, 45, 60, 90. சைன் மட்டும் படிச்சாவே எல்லாமே படிச்சதுக்கு சமம்ப்பா. சைன் 0 என்ன? 0. சைன் 30 என்ன? 1/2. சைன் 45 என்ன? 1/√2. சைன் 30 என்ன? √3/2. சைன் 90 என்ன? 1. இது மட்டும் படிச்சீங்கன்னாவே பெருசுதான்.
sin 30 தான் cos 60. cos 60 தான் sin 30. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. தெரியலன்னா கவலைப்பட வேணாம். நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சதை செய்வோம். ஈஸியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் ஈஸியா இருக்காது. கொஞ்சம் மெனக்கடணும். அதனால வருத்தப்படக்கூடாது. சரி, இப்போ 135 எப்படி பிரிக்க நானு? cos ஆஃப் 90 பிளஸ் 45. இப்பயும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? மேம் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். யார் யாரெல்லாம் பிளஸ் அங்க? மேம் கொசிக்கணும் சீக்கணும். மேம் கொசிக்கணும் காசும். சைனும் கொசிக்கணும் பிளஸ். சைனும் கொசிக்கணும் பிளஸ். இப்ப என்ன இருக்கும் நம்ம கணக்குல? காசுல இருக்கும். அப்பனா என்ன வரும்? மைனஸ். மைனஸ். இது எத்தனை 90? 1. 1. 1ன்றது ஒத்துச்சடை போட்டா மிஸ்க்கு என்ன வரும்? மேம் கோவம் வரும். அதனால கோசைன் என்னன்னா காசுக்கு சைனு. ஸோ 45. சைனோட 45 டிகிரி என்ன வேல்யூ? சைனுக்கு என்ன 45? 1/√2. 1/√2. அந்த மைனஸோட சேர்த்து எழுதிருங்க. ஈஸியா இருக்கா? எஸ் மேம். சரி, இப்போ டேனுக்கு பண்ணுங்க. tan 120 ஈக்குவல் டு பித்தகரஸ் ட்ரிப்லெட்டை நல்லா படிச்சிருங்கப்பா. அதுதான் இன்னைக்கு புதுசா படிச்ச விஷயம். tan ஓகே மேம். 90 பிளஸ் 30 எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? மேம் எந்த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல. யார் யாரு பிளஸ்? மேம் கொசிக்கணும் சைனும் சைன். மீதி எல்லாம் மைனஸ். மைனஸ். ஒத்தச்சடை போட்டா மிஸ்க்கு என்ன வரும்? மேம் கோவம் வரும். இப்ப டேனோட கோசார்பு யாரு? காட்டு. மேம் காட். காட் 30 போட்டோம். tan 30 என்ன? காட் 30 என்ன? tan 30 வந்து 1/√3. சரியா? ஓகே மேம். காட் 30 என்னன்னா √3, அதாவது tan 60. அப்ப இதோட வேல்யூ என்ன? -√3. அதான் tan 60. புரியுதா? ஓகே மேம். இந்த ஸ்லாட் கொஞ்சம் படிங்க. சொல்லுங்க மேம். சின்ன டவுட் மேம். நீங்க காட் 13 ஏன் மேம் போட்டீங்க? ஏன் போட்டேன்னா இந்த ஒரு 90 தானே. ஆமா. ஒரு ஒத்தச்சடை போட்டா மிஸ் கோவம் வரும்ல. ஆமா. அதனால டேனோட கோ ஃபங்க்ஷன் தான் காட். அதான் 30 டிகிரி எப்படி வந்ததுன்னு கேட்டேன் நான். இந்த 30 தான் மேம். இங்க இந்த 90 எடுக்க கூடாது. இந்த 90 எடுக்க கூடாது. இது வந்து அந்த ஒத்தச்சடையா ரெட்டச்சடையான்னு கேக்குறோம்ல, அந்த டபுளோட பார்த்துட்டு இது முடிஞ்சிடும். இந்த இதை பார்த்து இந்த மைனஸ் பிளஸ் ஜட்ஜ் பண்ணிடுறோம். இந்த 30 அப்படியே இறக்கிக்கிறோம். இந்த 45 அப்படியே இறக்கிக்கிறோம். இந்த 30 அந்த மாதிரி. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். மைனஸ் tan 60 வந்துடும். ஸோ அதுவும் இதுவும் சேம் ஆகும். இப்போ ஆல்ரெடி வந்து இங்கனக்குள்ள இன்னொரு டைப்பு இது நம்ம செஞ்சு பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் செய்யலை. செஞ்சு பார்ப்போம். இங்கனக்குள்ள இங்கே வாங்க. சைன் ஆஃப் 180 மைனஸ் 30. இப்போ நான் பாருங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கிறோம். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனு பிளஸ் தான். இந்த 180 மைனஸ் 30 பொறுத்து செகண்ட் குவாட்ரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இது சைனுக்கும் கொசிக்கனுக்கும் பிளஸ் ஆன வீடு, அதனால பிளஸ் போட்டுட்டோம். இது 2 90. ஆமாவா? 2ன்றது ஈவன் ஃபங்க்ஷன். அதனால மறுபடி ரெட்டச்சடை போட்டா மிஸ் ஆமா சைனே வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. இந்த 30 எழுதும். சைன் 30யோட வேல்யூ என்ன? 1/2. அதனால இதுவும் சமமா வந்திருக்கு. புரியுதா? ஓகே மேம். ஓகே. ஒன்னொன்னா ஒரு ஸ்டெப்பா செய்யணும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குவாட்ரண்ட் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் எத்தனை மடங்கு 90ன்னு பார்க்கணும். 5/2னா 90. அப்புறம் கோ ஃபங்க்ஷனை பத்தி அதை டிஸ்கஸ் பண்ணணும். கோ ஃபங்க்ஷனா அது என்னன்னு பார்க்கணும். பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து வேல்யூவை வந்து புட் பண்ணணும். இவ்வளவுதான். இதை பொறுத்தளவு ஆல் ஸ்டூடெண்ட்
டேக் சென்டம் அந்த கான்செப்ட்ல ரொம்ப அருமையா சில சம்ஸ் உங்களுக்கு சில சம்ஸ் கொடுக்குறேனே நீங்க அதை நான் பிரிச்சு கொடுக்குறேன், நீங்க வேணா செய்து பாருங்க. பண்றீங்களா? சரி இருங்க. ஓகே மேம். ஒரு ஒரு சில சம்ம நான் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் கொஞ்சம் செய்து பாருங்க, உங்களுக்கு டிஃபிகல்ட்டி தெரியும். சைன் 765. என்னடா இவ்வளோ பெரிய நம்பரா? பயப்பட வேணாம், நான் பிரிச்சு உங்களுக்கு தரேன். சைன் 2 மடங்கு 360. இதை அப்படியே காலி பண்ணிக்கலாம், அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். பிளஸ் 45 டிகிரி. ஏன்னா ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆங்கிள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் ஆங்கிள்னா 360. இதை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இது 490. 4 × 2 890. ஆமாவா? எஸ் மேம். அப்படி வர்றச்ச 720 வரும். 8ன்றது ரெட்டப்படை. ஆமாவா? ரெட்டை போட்டா மிஸ் அதேன்னு சொல்லுவாங்க. எஸ் மேம். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆகும். அப்போ 1/√2ன்னு வந்துடும் ஆன்சர். ஓகே மேம். புரியுதா மேம்? ஓகே. 45 டிகிரி 1/√2 அப்படி வந்து இன்னும் ஒரு இதே மாதிரி நீங்க 360 பிரிச்சு செய்யற மாதிரி இருக்கும். நான் ஒரு சில சம் கொடுக்குறேன் பாருங்க. கொசிகன் -1410 டிகிரி. கொஞ்சம் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே மேம். அடுத்து tan 315 டிகிரி. 360ல இருந்து 45 கழிங்க. இது 4 360 -30 வரும். சொல்லும் போதே கூட நோட் பண்ணிக்கலாம். அடுத்து cot -405 டிகிரி. 405 டிகிரி வந்து 360ஐயும் 45ஐயும் கூட்டினா வரும். இது ஆட் ஃபங்க்ஷன்னால மைனஸை வெளியில வச்சு cot 360 + 45ன்னு எழுதணும். இந்த 3 சம்ம போட்டு பாருங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் -1 வரும். இதுக்கு ஆன்சர் -1 வரும். நான் ஆன்சர் கூட நோட் பண்ணி தரேன், நீங்க செய்து பழகுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 2 வரும். செய்து பாக்குறீங்களா? எஸ் மேம். கொஞ்சம் பழகுங்க, கவலையே இல்லை. ரொம்ப சூப்பரா கவனிச்சிங்க. ஃபாலோ பண்ணுவோம். நாளைக்கு நியூ கான்செப்ட். இன்னைக்கு 34th கிளாஸ். தேங்க்யூ.